நான் சொல்ல போற நியூஸை கேட்டு இவனுங்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நீங்க வந்து சொல்ல போறீங்க. ஆக்சுவலா இஸ்ரேல்ல இருந்து 27 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுங்க சுற்றுலாக்கு வராங்க. எங்க வராங்கன்னு பார்த்தோம்னா ஆந்திரா மற்றும் கர்நாடகா எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு கனல் வந்து பயங்கரமான சுற்றுலா தலத்துக்கு வந்து பேர் போனது. அந்த இடத்துக்கு கிளம்பி வராங்க. ஸோ கரெக்டாக போன வேலைக்கிழமை வந்தவங்க ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு வாடகை வீடு எடுத்து தங்குறாங்க. அந்த டின்னர்லாம் முடிச்ச பிறகு ஒரு 10:30க்கு ஒரு கனல் பக்கத்தில் போறாங்க. ஸோ அந்த இஸ்ரேல் நாட்டை சார்ந்த பெண் 3 நபர்கள் ஆண் நபர்கள் ஸோ எல்லாருமே சுற்றுலாக்காக போறாங்க. ஸ்டார் கேசிங் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை காண்பதற்காக. ஸோ மோட்டார் சைக்கிளில் வந்து ஒரு 3 நபர்கள் வராங்க. வந்து இவங்க கிட்ட ஆரம்பத்தில் காசு இருந்தால் தாங்க இந்த மாதிரி பெட்ரோல் தீர்ந்து போச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க. இவங்க மினிமமாக ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து என்ன எங்களுக்கு பிச்சையா போறீங்க 100 ரூபா அந்த மாதிரி தாங்க அப்படின்ட்டு சண்டைக்கு வந்திருக்காங்க. அந்த 3 ஆண் நண்பர்கள் கூட இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் அடிச்சு அந்த கனல்ல தூக்கி போட்டிருக்காங்க. அதில் ஒரு நபர் வந்து நீச்சல் தெரியாம இப்போ இறந்தே போயிட்டாருங்க. ஸோ அந்த மாதிரி தூக்கி போட்ட பிறகு அங்கே இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் நாட்டு பெண் 27 வயசு இருக்கக்கூடிய அந்த பெண்ணை வந்து 3 பேரும் அந்த பெண்ணை வந்து பாலியல் துன்புறுத்தல் வந்து கொடுக்குறானுங்க. ஸோ அதுக்கப்புறம் மறாவது நாள் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு புகாராக பதிவு பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சம்பவம் வந்து போதாகரமாக பேசப்பட்டதுங்க.